ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம். கருவுற்ற பெண்கள் எந்த மாதிரியான எந்தெந்த மாதத்திற்கு நம் 10 மாசம் இருக்கு இல்லையா? அப்போ 10 மாசத்திற்கான தெய்வங்கள் என்னென்ன தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்னு ஒரு குழந்தை கேட்டிருந்தாங்க. அதற்காகத்தான் இந்த பதிவு. கருவுறும் போதும் அதுக்கு ஜென்ரலாக எனக்கு ஒரு கடவுள் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கர்ப்ப ரக்ஷாம்பிகைன்னு ஒரு அம்பாள் இருக்கா. அந்த கர்ப்ப ரக்ஷாம்பிகையை நம்ம முன்னாடி வச்சு கருவுறும் போதும் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நம்ம தாய்மை அடையறதுக்கும் அவளை வேண்டலாம். கர்ப்ப ரக்ஷாம்பிகை, கர்ப்பத்தை காப்பாற்றுபவளும் அவள் தான் இருப்பாள். ஸோ அந்த மாதிரி அந்த அம்பாளை வேண்டிக்கலாம். இதை தாண்டி நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, கர்ப்ப காலத்தில் நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள், இரவு உறங்கும் போது கூட உங்களுக்கு பிடித்த கடவுளின் பாடல்களை கேட்டுக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அம்பாளின் பாட்டோ இந்த லலிதா சாஸ்திரநாமம் இப்படி எல்லாம் விஷயங்கள் கேட்டுகிட்டே தான் தூங்குவாங்க. அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு அது போய் சேரணும்னு நிறைய நாள் நம்ம என்ன கதை சொல்கிறோமோ அந்த கரு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று மேலே கையை வச்சு நல்ல இதிகாச கதைகள், அதுக்குன்னு போர் வீரர் போய் கொள்வது அப்படி சொல்ல வரல, தெய்வ கதைகள், நம்ம இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், கிருஷ்ண அவதாரம், அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சொல்லலாம். நல்ல நல்ல விஷயங்கள். அந்த கரு வெளியில் குழந்தையால் மாதிரி வெளியில் என்னவா ஆகணும், எப்படி நடந்துக்கணுங்கிற முதல் கொண்டு நம்ம சொன்னால் இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் தானே. ஸோ அதனால கையை வச்சு நம்ம சொன்னாலே, நீ கேளுமா, அம்மாவுக்கு இதெல்லாம் ஆசை, அப்பாவுக்கு நீ இதெல்லாம் பண்ணணும், நீ இந்த மாதிரியான ஒரு குழந்தையா வளரணும், அப்படியெல்லாம் நம்ம சொல்லியே வளர்த்துட்டே வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த 10 மாதங்கள் வயிற்றுல அந்த குழந்தை, அந்த சிசு இருக்கும் 10 மாதங்களும் எந்தெந்த யாரெல்லாம் அதிபதி, யாரை நோக்கி நம்ம வழிபடலாம், அந்த எப்படி வழிபட்ட அந்த மாதத்திற்கு கரு ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் மாதிரி அதை நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்கலாம். கருவுற்ற முதல் மாதம் இதற்கு எந்த கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். ஸோ சுக்கிரன் தான் அதிபதி இல்லையா? அப்போது மகாலட்சுமி, இந்திராணி, அதாவது வெள்ளை நிறத்தில் இந்திராணி, அந்த வெள்ளை யானை, ஐராவதத்தை பார்க்குறதும், ஐராவதம் மாதிரியான ஒரு பூஜைகள், நீங்கள் அதற்கான மந்திரங்கள் சொல்லி பூஜை உங்களால் முடியாது, டயர்டாக இருக்கும். இப்போ ஜென்ரலாக அதை பற்றி நம்ம ஒரு கதைகள் கேட்குறது, புவனேஸ்வரி, இந்த 3 தெய்வங்களையும் நீங்கள் கும்பிடலாம்.